ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழக்கை சேனலுக்கு உங்களை இனிய அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பரங்கை கொடி, அதாவது பரங்கை கொடி இலையை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வீட்டில் சமைப்போம். இது மார்க்கெட்டில் விற்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம அம்மா சமைப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் மார்க்கெட்டுக்கு போனேன். போய் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, சமைச்சு சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஒரு ஹெல்த்தான ஒரு வெஜிடபிள்ஸும் கூட. நிறைய பேருக்கு பரங்கிக்காய்னா என்னென்னு தெரியும், ஆனால் அதோடய இலை எப்படி இருக்குன்னு தெரியாது, சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே கட் பண்ணிட்டுனா உங்களுக்கு புரியாது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன். இந்த கொடியை எப்படின்னா, இந்த இலையை மட்டும் எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இலையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இதோட தண்டு நம்ம யூஸ் பண்ண வேணாம். அதில் நிறைய அதாவது நார் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் வெறும் இலையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இலையை நம்ம கிள்ளி எடுக்கும்பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு நார் இருக்கிற இடம், நார் இல்லாத இடம்னு சொல்லிட்டு. நம்ம நார் இல்லாத இடம் நல்லா பட்டுன்னு ஒடிஞ்சிரும். நார் இருந்துச்சுன்னா அது ஒடியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எனவே நம்ம அது என்ன சொல்லுவாங்க, தண்டுக்கீரை ஆய்வோம் இல்லைங்களா, இப்படி ஒடிச்சிட்டு அதோட நாரை பிச்சை எடுத்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பிச்சை எடுத்துக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பெரிய இந்த மாதிரி தண்டெல்லாம் நார் எடுக்க வேண்டாம், அப்படியே போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இலையை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த கீரையை நல்லா அஞ்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு கொழுந்து இளங்கீரை நம்ம எடுத்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் சமைக்க நல்ல சுவையாக இருக்கும். வாங்க சமைக்கலாம். சட்டியில் சிறிதளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு தாளிப்பு ஒரு அரை ஸ்பூன். தாளிப்பு வெடித்து வந்ததும் பூண்டு, வெங்காயம், இது நல்லா வதங்கினதும் காய்ந்த மிளகாய் தேவையான அளவு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் மல்லி பவுடர், மல்லித்தூள், அப்புறம் சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக அரைச்சி வச்ச பருப்பு பொடி ஒரு ஸ்பூன், இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்பூன். அடுத்ததாக மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், இதோடு சிறிதளவுக்கு நீர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெட்டி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவுக்கு உப்பு, சிறிதளவு பெருங்காயத்தூள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை வயிற்றில் உள்ள குடல் புண்ணை ஆற்றும். ஃப்ரெண்ட்ஸ், மற்றதாக இருதயத்துக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். எனவே இந்த கீரையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தவற விட்டுறாதீங்க. உடனே பறித்து சமைச்சு சாப்பிடலாம். என்ன போலையே. கீரை நல்லா வெந்ததும் சிறிதளவுக்கு நம்ம துருவிய தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனவே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு சமையல் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைச்சு அவங்களே ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you for watching, friends. Thank you. Bye bye.